கருணாநிதி இல்லைன்னா இவங்க சோறே இல்லையா, இவங்களுக்கு சோறே கிடைச்சிருக்காங்க. கம்ப்யூட்டரை கருணாநிதி தான் உயர்த்தி விட்டாராம். இங்கே இருக்கா கேட்குறது இந்த முட்டாள். உத்தரப்பிரதேசத்தில் கம்ப்யூட்டர் இருக்கா, மத்திய பிரதேசத்தில் கம்ப்யூட்டர் கம்பெனிங்க இருக்கா? பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா, இருக்குதா இல்ல அப்படின்னு கேள்வி இருக்கிற முட்டாளுக்கு பதில் சொல்றாங்க. கம்ப்யூட்டரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து மேம்படுத்தியது உங்கள் 4ஆம் கிளாஸ் படித்த கருணாநிதி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, கருணாநிதி 4ஆம் கிளாஸ் கூட இல்லை. அவர் இந்த கம்ப்யூட்டர்னாலே என்னன்னு தெரியாது. இங்கே கம்ப்யூட்டர் கிராஜுவேட்ஸு, என்ஜினியரிங் கம்ப்யூட்டர் படித்தவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா, ஆரம்ப கட்ட கதையை சொல்கிறேன் கேளுங்க. 1984 எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாததுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஜப்பானுக்கு போனார் எம்ஜிஆர். அப்போ ஜப்பானில் இருக்கிறவங்ககிட்ட அவர் கேட்டார், வருங்காலத்தில் எந்த தொழில் பெருசாகும் போது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் எம்ஜிஆர்கிட்ட சாஃப்ட்வேர்னு ஒன்று வரும், கம்ப்யூட்டர் பேஸ்டு, இதுதான் வருங்காலத்தில் இதை ஆளும், உலகத்தை ஆளும் சொன்னாங்க. அப்படியே எம்ஜிஆர் அங்கேருந்து வந்தவர் கூப்பிட்டு என்ன சொன்னார், என்ஜினியரிங் காலேஜாக ஆரம்பிங்க தமிழ்நாட்டில், அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்கன்னு சொல்லி தன்னுடைய கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன், இன்றைக்கி வெள்ளூரில் வெற்றி நடை போடுத வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஸ்வநாதன் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அவரை கூப்பிட்டு கட்சி இது ஆரம்பிங்க, என்ஜினியரிங் காலேஜ், சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் ஆரம்பிங்க சொன்னார். ஜேபிஆரை கூப்பிட்டு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். ஆர்எம்கே என்ஜினியரிங் காலேஜை கூப்பிட்டு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிங்க. இதே இந்த ஜெகத் லட்சங்கள்லாம் அப்போ போய் ஆரம்பிப்ப காலில் விழுந்து தான் இந்த என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தது. ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் அப்போ தான் என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அத்தனை பேருக்கும் என்ஜினியரிங் காலேஜை ஆரம்பியுங்கள், சாஃப்ட்வேர் என்பது தான் வருங்காலத்தில் உலகத்தை ஆளப்போகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு என்ஜினியரிங் காலேஜை ஆரம்பிக்க வச்சார். அந்த என்ஜினியரிங் காலேஜில் படித்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் போய் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உருவாக்கிய கல்லூரியில் ஒரு வருடத்துக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான என்ஜினியர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் சீட்டு கிடச்சி வேலை கிடச்சி வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் ஜொலித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மரமண்டைங்களுக்கு புரியாது. கருணாநிதிக்கு ஒன்று தான் தெரியாது, கம்ப்யூட்டரை பார்த்தாலே ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. ஸ்டாலினுக்கு இப்போ கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள். இப்படி உருவாக்கியவர் தான் எம்ஜிஆர். அவர் தான் ஆர்கிடெக்ட் சாஃப்ட்வேருக்கு. இத்தனை தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள் படிப்பதற்கு கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்தார்.